நான் வரும்போது எனக்கு கிடைத்த செய்தி, திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் பூர்ண குணமடைய வேண்டும் என்று என் சார்பாக உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன். உங்களுடன் ஸ்டாலின் இதுவரைக்கும் யாருடன் இருந்தாரோ தெரியல. ஸ்டாலின் இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் இணைஞ்சிருக்காரு. இப்போ உங்களுக்கு ஏதாவது 46 பிரச்சனை இருந்தா அதிகாரிகள் வீடு வீடா வந்து கதவை தட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவாரா 45 நாள்ல. அப்படின்னா இந்த 4 வருஷமா மக்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்றது இந்த அரசாங்கத்துக்கு தெரியுமில்ல? தெரியுங்காட்டி தானே இந்த விளம்பரத்தால கொடுக்குறீங்க. 4 ஆண்டு காலமா என்ன பார்த்தீங்க? அரசாங்கத்தில் எதுவுமே கவனிக்கலையே. இப்போ மனு வாங்கி நீங்க என்ன தீர்த்து வைக்க போறீங்க? அது மட்டும் இல்ல, ஏற்கனவே இங்க சொன்னாங்க திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப ஊர் ஊரா போனார். நம்ம மக்களும் ஆகா ஸ்டாலின் நம்ம ஊருக்கு வந்துட்டாரு, நம்ம மக்கள் நம்முடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிருந்து அவர்களும் மிக மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. அப்போ ஒரு திட்டில் ஸ்டாலின் பாயை விரித்து அதில் அமர்ந்துக்கிட்டாரு. முன்னாடி இருக்கிற பெட்ஷீட்டில் மக்கள்லாம் அமர வச்சு உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அந்த குறையை மனுவாக எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில் போடுங்க. அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு நான் பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை ஒட்டிச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து தீர்வான்னு சொன்னார். அப்புறம் எதுக்கு இது? ஒரு படத்தில் வருது, ஒருவருக்கு ஆசையை தூண்டுனா என்னப்பா இருக்குது, ஒருவரை ஏமாற்றணும்னா ஆசையை தூண்டணுமா, சதுரங்க வேட்டையில் வந்திருக்குது. அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி அடுத்த ஆண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களை வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமா ஸ்டாலின் இந்த வேலையை துவங்கி இருக்கிறாரு. உஷாரா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஒரு முறை ஏமாத்திட்டீங்க. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் நான் வரும்போது எனக்கு கிடைத்த செய்தி, திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் பூர்ண குணமடைய வேண்டும் என்று என் சார்பாக உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.